and welcome to Archie Boys vs Girls. போன வாரம் நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் லீடிங்ல இருக்காங்க for the first time. அதனால பார்த்தீங்கன்னா என்னோட ஆங்கர் மிஸ்டர் தீபக் கூட ஓடி போயிட்டாரு. இந்த நாள் வரைக்கும் இந்த பாய்ஸ் லீடிங்ல இருக்கும்போது என்ன பேச்சு பேசினாங்க ஒவ்வொருத்தங்களும். இப்போ பாருங்க கேர்ள்ஸ் லீடிங் ஆயிட்டோன்னு எல்லாருமே ரொம்ப குவாய்ட்டா சமத்து பிள்ளைங்க மாதிரி அப்படி ஃபுல் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரொம்ப விகரஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ்க்கு ஒரு பக்கம் சந்தோஷம் அவங்க லீடிங்ல இருக்காங்கன்னு. ஸோ அதனால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஹா இன்னைக்கு நம்ம லீடிங் எடுக்கலையே அப்படி சொல்லிட்டு ஹோல் வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வாரிக்கிறாங்க, இந்த விஷயம்லாம் இப்போ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க பாருங்க. 6th காம்படிட்டிவ் ரவுண்டில் இப்போ நாங்கள் இருக்கோம். ஆக்சுவலாக முதல் முறையாக இதில் வித்தியாசமான விஷயங்கள் நிறைய எடுத்துகிட்டு வர போகிறோம். நாங்கள் முக்கியமாக என்ன செய்ய போகிறோன்னா, போன வாட்டி ஜட்ஜஸ் எங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தாங்களோ ஒவ்வொருத்தருக்கும் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான முக்கியமான முயற்சியில் தான் நாங்கள் இந்த வாட்டி இறங்கியிருக்கோம். சொல்ல வேண்டாம், ரொம்ப டயர்டாக இருக்கும், வேர்த்து கொட்டி குரூப்புக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஏற்கனவே நாங்கள் நிறையா மொக்க வாங்கிட்டு இருக்கோம். வி வில் ரொம்ப பெருமையுடன் அக்செப்ட் பண்ணிப்போம். பட் நிஜமாக சொல்லணுன்னா நாங்கள் எல்லா விதமான வெரைட்டிஸும் கொடுத்து போன தடவை ஃபோக் குரூப் ஆடினோம். எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. பட் சிங்க்ரனைசேஷன் இல்லைங்கிறனால நாங்கள் மார்க்ஸ் எழுந்தோம். ஸோ இந்த தடவை அந்த மைனஸ் இல்லாமல் பார்த்துக்கணுங்கிறதுக்காக ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். குரூப்பில் இந்த வாட்டி எங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி மாதிரி நாங்கள் கிரியேட் பண்ணி எங்கள் 4 பேருக்குள்ளேயே கிளப் ரவுண்டில் ரெண்டு பேர் ஃபோக்கு வெஸ்டர்னு நாங்களே பிரித்து எந்த அளவுக்கு 2 பேரும் பிரித்து மேய முடியும் அப்படின்றத ரொம்ப அழகாக நாங்கள் குரூப் ரவுண்டில் காமிச்சிருக்கோம். நானும் அந்த டீம் கேப்டன் டூயட் ஆட போகிறோம். We are going to dance romantically and fight for the marks. லெட்ஸ் என்ஜாய் தி டான்ஸ் அப்படினோ. இப்போ திடீர்னு உங்களை பார்த்தோன்னே கேமரா பார்த்தோன்னே மாறிட்டாரு. அதனால நாளைக்கு எபிசோட்ல எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியல, கேரண்டி கிடையாது. Actually it's nice that நாங்க இது பிளான் பண்ணி நாங்க 2 பேரும் ஜோடி ஆடணும்னு நினைக்கல. ஒவ்வொருத்தரும் மாத்தி பேரா ஆடிட்டு வந்தப்போ மிச்சம் இருக்கிறது 4 பேர் தான். அதுல நாங்க 2 பேர் பண்ணலாம்னு டிசைட் பண்ணோம். But anyway, this is the first time I'm dancing with George. Yeah, same here. First time I'm dancing. But he's really dancing. நல்லாவே ஆடுறாருங்க, சூப்பரா ஆடுறாரு. பாருங்க, you will enjoy. உலக வரலாற்றில் முதல் முறையாக கேர்ள்ஸ் போன ரவுண்டு வின் பண்ணாங்க. பொறுமையாக 5வது எபிசோட்ல இப்போ நாங்கள் லீட் எடுத்தோம். ஸ்ட்ராங் லீட் நல்ல லீட் எடுத்திருக்கோம். இதுக்கப்புறமா இது நல்ல ஃபர்தராக நல்லபடியாக கண்டினியூ ஆகணும். இந்த லீடு நல்லபடியாக எங்களுக்கு போகணுன்றதுக்காக தான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க்குமே. ஜெயிச்சிட்டே இருந்தால் போர் அடிச்சிடும் வாழ்க்கையில். சில இடத்துல தோக்கிறத விட விட்டு கொடுத்து போறதுன்னு சில மேட்டர் இருக்கு தெரியுமா, அந்த விஷயங்கள் தான் நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம். போன ரவுண்ட் வந்தபோது வி ஹேட் நிறைய டைம் இருந்தது. ஸோ கன்ஃபார்மாக இந்த வாட்டி நாங்கள் லீட் எடுப்போம் அப்படின்ற நம்பிக்கையில தான் வந்ததே செட்டுக்கு. என்னோட சேலஞ்ச் ரவுண்ட் பற்றி சொல்லணும். காதல்ல ஆரம்பிச்சு இப்போ மோதல்ல முடிஞ்சிருக்கு. இதுவும் ஒரு டைப் ஆஃப் கான்ட்ராஸ்ட் தானேங்க. ஸோ இப்போ ஜாலியாக நானும் குணாவும் அவரோட இடத்துக்கே போயிட்டு அழகான ஒரு டூயட் ஒன்று ஆடினோம், என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்தது. அன்லக்கிலி குணா couldn't win. I'm sorry குணா, பிகாஸ் ஐ cannot help in that. I cannot give up also because நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போவும் திரும்ப எக்ஸ்பிரஷன் ரவுண்டில் குணாவை நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆட போகிறோம். எப்படி இருக்கோம்?
கலைமாமணி அவார்டை வேற கொடுத்துட்டாங்க. எக்ஸ்பிரஷன் ரவுண்ட்ல நான் வந்து மொக்க வாங்கிட கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. எக்ஸ்பிரஷன்ன்றது டான்ஸ்ல ஒரு ஸ்டைலே கிடையாது. டான்ஸ்ல தான் எக்ஸ்பிரஷன் இருக்கணும். அவங்க வந்து அதான் நான் சொன்னேனே, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் டான்ஸை வந்து அவங்க எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க. நாசா இருக்குல்ல அமெரிக்காவில், அங்க இருக்க விஞ்ஞானிகளை கூட்டு வந்து அவங்கள நாசம் பண்ணி அதுல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு டான்ஸ் ஸ்டைல் தான் இந்த எக்ஸ்பிரஷன் ரவுண்ட். அதாவது என்ன பண்ணலாமான்னா கை கால்லாம் அப்படியே வந்து அட்டென்ஷன்ல நின்றுக்கிட்டு மூஞ்ச மட்டும் அப்படின்ட்டு போனாலும் அது எக்ஸ்பிரஷன் தான். அதுல வந்து நீங்க டான்ஸ் அது என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்பிரஷன் பண்ணுமா, எக்ஸ்பிரஷன் ரவுண்ட் ஆஃப் இதுல வந்து டான்ஸ் பண்ணுமா. ஆக்சுவலா இது வந்து நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப ஈஸியா வந்து சேலஞ்ச் பண்ணிட்டீங்களே, அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாச்சே, அவங்களுக்கு என்ன வரும் என்ன வர. இல்ல அப்ப இத்தனை நாள் எக்ஸ்பிரஷன்ஸ்ல ஒளிச்சு வச்சிருந்தாராமா அவரு. இப்ப இந்த ரவுண்ட்ல மட்டும் வெளியில கொண்டு வருவாங்க. இல்ல நமக்கு வந்து அது பிரச்சனை இல்ல, அவங்களுக்கு என்ன வரும் என்ன வராதுன்னு தெரிஞ்சு நம்ம சேலஞ்ச் பண்ணல. நமக்கு என்ன நல்லா வருமோ, நமக்கு என்ன நல்லா வருமோ, எங்களுக்கு என்ன வருமோ அதான் நாங்க சேலஞ்ச். அதான் தேவ்பிரியா மேம் வந்து சொல்லவே தேவையில்ல. அவங்க வந்து லேட்டஸ்டா கலைமாமணி அவார்டு வாங்கியிருக்காங்க ஆக்டிங்ல. ஸோ எக்ஸ்பிரஷன் வைஸ் அவங்க பின்னி எடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வந்து அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் குணா சார் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது. எந்த ஒரு மனுஷனுமே எக்ஸ்பிரசிவான மனுஷன் தான். அது டான்ஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பிரஷன் அதுக்கு தேவையான மாதிரி இருக்கணுன்றது மட்டும்தான் ஜட்ஜஸோட கமெண்ட்ஸை தவிர அவருக்கு எக்ஸ்பிரஷன் வராது அப்படின்னு சொல்லி எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. எக்ஸ்பிரஸ் பண்ணாத மனுஷன் வந்து இருக்கவே முடியாது. மிருகங்கள் கூட எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸோ இந்த ரவுண்ட் கண்டிப்பாக ஜெயிப்போம். ஸோ பாய்ஸ் டீம் வந்து திரும்ப எங்களோட வெற்றி பயணத்தை துவங்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இதில் நாங்கள் ஒவ்வொரு ரவுண்டும் உட்காந்து கான்செப்ட் பண்ணும்போது, ஒவ்வொரு ரவுண்டுக்கு ரெடி பண்ணும்போதும் இந்த ரவுண்ட் நம்ம ஜெயிக்கணும்டா அப்படின்னு நாங்கள் நினச்சி பண்ணதே கிடையாது. அதையும் மீறி இந்த ரவுண்ட் வந்து ஆடியன்ஸ் எப்படி என்டர்டெயின் பண்ணலாம். நாங்கள் பார்க்கும்போது ஒரு 3 ரவுண்ட் வந்து சீரியஸான விஷயங்கள் பண்ணால், ஒரு ரவுண்டில் ஐயோ 3மே சீரியஸாக இருக்கே, ஒரு காமெடி கொடுக்கணுமே, ஏன்னா பார்க்குறவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இன்னும் கொஞ்சம் வேணுமே, ஹியூமர் கொஞ்சம் வேணுமே அப்படின்னு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஆச்சி பாய்ஸ்